கேரள பல்கலைக்கழகத்திற்கு இரண்டாவது முறையாக ஒரு கட்டுரை வாசிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தொடர்பான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா சடங்குகள், கலைகள் அப்படி இல்லை, ஆனா சடங்குகள் நம்பிக்கை சார்ந்தவை, எல்லாத்துக்குமே தெரியும். இது எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்கள்? கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்கள். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும், ஒரு சிலர் தவிர. ஓகே, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஓகே, ஆனா சடங்குகள் பத்தி, சமயம் பத்தி ஆய்வு செய்யும் போது இந்த நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். நாங்க இந்த வருஷத்தோட தொடக்கத்துல வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல ஒரு பாளையங்கோட்டை சவேரிய கல்லூரியில நாட்டார் வழக்காற்றியல் துறையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட நுண்கலைத்துறையும் இணைந்து ஒரு செமினார் நடத்துறதுக்காக அங்க போயிருந்தோம். போன முதல் நாள் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கத்துல கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விழுந்துட்டேன். ஸோ அது ஏற்கனவே விழுந்து ரெக்கவர் ஆகியிருந்த சமயத்தில் மறுபடியும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. இப்போ சமீபத்துல ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு மனோ கல்லூரி, கோயில்பட்டி பக்கத்துல இருக்கிற ஒரு மனோ கல்லூரி நாகம்பட்டியில, அங்க ஒரு செமினார் நாங்களும் அவங்களும் சேர்ந்து நடத்த போயிருந்தோம். அங்க போய் இறங்கின உடனே கார்ல வந்து இறங்கும் போது கையில இடிச்சு இறங்கின உடனே ஒரு ரத்த பலி கொடுக்க வேண்டியிருச்சு. ஸோ இது சாதாரணமா பார்த்தா 2 நிகழ்வுகளும் சம்பந்தம் இல்லாத நிகழ்வுகள். ஆனா ஒரு நிகழ்வின் தொடக்கமாக அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே சொன்னாங்க, இந்த பெரிய நிகழ்வு நடக்கும்போது யாராவது ஒருத்தர் பலி கொடுக்கணும், அது சாருக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம வந்து உதாரணமா நீங்க கோயில் தேர் வந்து கிளம்ப போகுது, அல்லது புதுசா கார் வாங்குறோம், அப்ப எல்லாம் என்ன செய்யறோம்? ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அந்த காரோட இதுக்கு அடியில வைக்கிறோம். நான் புதுசா பைக் எடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் வந்தப்ப அந்த புதுசா பைக் எடுத்தப்போ எலுமிச்சம்பழம் வைக்கல. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒருவேளை அதனாலதான் இது நடந்திருக்கா அப்படின்னு கூட தோணும். ஆனா பெரும்பாலும் கார் வாங்குற எல்லாருமே வந்து காரு, பஸ் எல்லாரும் வந்து எலுமிச்சம்பழம் வச்சுதான் ஓட்டுறாங்க. அதனால ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகே, நம்பிக்கையின் அடிப்படையில பார்த்தா உண்மையிலேயே ஃபேக்சுவலா உண்மையா அப்படி நடக்குதா அப்படிங்கிறத வச்சுட்டு எந்த இதுவும் நடக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த நம்புறதுக்கு அது உண்மையிலேயே நடந்திருக்கா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கான ஒரு 50% சான்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, நான் இந்த சாமி கும்பிட்டேன்னா எனக்கு இது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலே போதும். அது நடக்குமா நடக்காதாங்கிறது அது அப்புறம் தான். ஓகே ஓகே இப்ப சடங்குகள் பத்தி ஆரம்பிக்க முன்னாடி இந்த கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்த பேராசிரியர் முனைவர் லீனா மெட்டில்டா அவர்களுக்கும் துறைத் தலைவர் எப்சி ரோஸ் மேரி அவர்களுக்கும் மற்ற பேராசிரியர்கள் அனைவருக்கும் இங்கே வந்திருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல நான் வந்து முதல் அமர்வுல வந்து நடந்த ஒரு இதுல வந்து ஓரளவுக்கு ஒரு பின்புலத்தை கொடுத்துருக்குறாங்க. சில சடங்குகள், சில நிகழ்த்துதல்கள் அதுல கொடுத்துருக்குறாங்க. சில வீடியோவும் நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல இருளர் பழங்குடியை மையமா வச்சு அவங்களுடைய உரை வந்து நிகழ்ந்திருக்குது. நான் அந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட சடங்கு நிகழ்வு, எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்த்துக்களை பற்றி நான் சொல்ல போறதில்லை. பொதுவா ஒரு நாட்டார் வழிபாட்டு மரபுல சடங்குகளை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, சடங்குகளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, நாம ஏன் இந்த சடங்கை பண்றோம், அந்த சடங்குக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்குது, இந்த கம்யூனிட்டிஸ், இந்த சமூகங்கள் இந்த சடங்குகளை திரும்ப திரும்ப நிகழ்த்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு. இப்ப நான் இன்னைக்கு வந்து இந்த லெக்சர் கொடுத்துருக்கேன்னா நாளைக்கு வந்து இதே லெக்சர் கொடுத்தேன்னா நீங்க எல்லாரும் இதே மாதிரி வந்துட்டு வருவீங்களா? முன்னாடி தெரியுது இவர் வந்து கார்மே வந்து இன்னைக்கு பேசுனதான் நாளைக்கே வந்து பேச போறாருன்னு உங்களுக்கு தெரியுது. வருவீங்களா? ஒருத்தர் கூட வரமாட்டீங்க இல்லையா? ஓகே, 1 மாசம் கழிச்சு லீவா மேடம் சொல்றாங்க, அந்த கார்மேக சார் கொடுத்த லெக்சரை நம்ம திருப்பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. யாராவது வருவீங்களா? அவங்களே இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம சடங்குகளை ஆனா போன வருஷம் நடந்த அதே சடங்கை இந்த வருஷம் செய்யறோம் இல்லையா? எந்த ஒரு சடங்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலையா இருந்தாலும் சரி, போன வருஷம் செய்த, 2 வருடங்களுக்கு முன்பு செய்த, 3 வருடங்களுக்கு முன்பு செய்த, அல்லது ஒரு 6 மாசத்திற்கு முன்னாடி செய்த அதே சடங்கு நிகழ்வை திரும்பவும் நிகழ்த்தும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் தொடர்ச்சியாக இந்த சமூகங்கள் இந்த சடங்குகள் நிகழ்வுகளை திரும்ப திரும்ப நடத்துறது? ஓகே, இதை நம்ம வந்து அடிப்படையில அந்த கேள்வி வந்து புரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம வந்து திருப்பி சொன்னோம்னா, அந்த கதையை நான் 1000 தடவை கேட்டாச்சு, நீ 101 1001 சொல்லாதாங்க நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த ரெப்படிஷன் வந்து நம்ம ஏன் அலோவ் பண்றோம்? இதுக்காக மலேசியால இருக்கிறவங்க, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க, அமெரிக்கால இருக்கிறவங்கள அங்கிருந்து லீவ் போட்டு தங்களோட வேலையை லீவ் போட்டுட்டு, இதை நான் சொல்றது உங்களுக்கு பொய் மாதிரி தெரியலாம். இலங்கையில வந்து வற்றாப்பிள்ளை அம்மன் ஒரு கோயில் இருக்குது. கண்ணகி அம்மன் கோயில் இலங்கையிலேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்.
வற்றாப்பளை அம்மன் நிறைய கோயில் இருக்குது. அதுல வற்றாப்பளை அம்மன் வந்து ரொம்ப முக்கியமான கோயில். இந்த கோயிலுக்கான பூசாரிகள் கனடாவில் இருக்கிறாங்க. ஓகே, கோயிலுக்கான பூசாரிகள் கனடாவில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் ஃபிளைட் டிக்கெட், கனடால இருந்து இலங்கைக்கு வர சும்மா வர மாட்டாங்க இல்லையா, சும்மா வர முடியாது. ஓகே, நம்ம பணத்துக்கு எப்படியும் 70,000 வரும். அவங்க பணத்துக்குன்னு சொன்னா அப் அண்ட் டவுன் நான் சொல்றேன், தோராயமா சொல்றேன், 70,000 கூட இருக்கலாம். ஓகே, ஒரு 70,000 வச்சுக்கிட்டோம்னா இதை ஒரு 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்க, 2,80,000 ரூபாய் பிளஸ் அவங்களோட செலவுகள் எல்லாம் சேர்த்தா ஒரு தடவை அவங்க வந்துட்டு பணம் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். ஆனா அவங்க அங்க இருந்து இங்க வராங்க. ஓகே, அப்படி வந்தா வற்றாப்பளை அம்மன் கோயில்ல பூசாரி நிர்வாகத்துல இருந்து அவங்க 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஏன் வர்றாங்க? இதே மாதிரி சென்னையில வந்து வேலை செய்யறவங்க, ஹைதராபாத்ல வேலை செய்யறவங்க, திருவனந்தபுரத்துல வேலை செய்யறவங்க, அல்லது பெங்களூர்ல வேலை செய்யறவங்க, டெல்லியில வேலை செய்யறவங்க எல்லாம் தங்களுடைய ஊர் சடங்குகள் நடக்கும் போது, உதாரணமா என்னுடைய மாணவர் ஒருத்தர் வந்து கத்தோலிக்க நாடகங்கள் பற்றி பிஎஸ்சி பண்றாங்க. அதுல ஒரு ஊர் திருநெல்வேலி பக்கத்துல தட்டார்மடம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல இருக்கிற சில நடிகர்கள் வந்து இந்த நாடகத்துல தேவசகாமில்லை நாடகத்துல நடிக்கிறாங்க. அதுல அந்த ஊர்ல நடிக்கிற நடிகர்கள் வந்து வெவ்வேறு இடத்துல வேலை செய்யறாங்க. சென்னை அந்த மாதிரி இடத்துல வேலை செய்யறாங்க. அவங்க லீவ் போட்டு 1 மாசம் லீவ் போட்டு வந்து ரிஹர்சல் பிராக்டிஸ்ல பங்கெடுத்து, அந்த ஒத்திகையில பங்கெடுத்து, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சு கோயில் திருவிழா, சர்ச்சு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் 10 நாள் நடக்கும். அது முடிஞ்சு 4 நாள் இந்த நாடகம் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்த நாள் இருந்து அதுக்கடுத்த நாள் தான் கிளம்புவாங்க. ஏறக்குறைய ஒரு 30 நாள் வந்து லீவ் போட்டுட்டு வந்து இந்த நாடகத்துல பங்கெடுத்துட்டு போறதுக்கான காரணம் என்ன? அப்ப இது வந்து ஏதோ சம்பிரதாயமா நடத்துற விஷயங்கள் கிடையாது. ஏதோ நாங்க வந்து வருஷம் வருஷம் திருவிழா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நடத்துறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அப்ப இந்த சடங்குகள் போது நம்ம ஏன் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முதல்ல அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதோட அந்த காம்ப்ளெக்சிட்டி அதுக்குள்ள இருக்கிற போது நம்ம இன்னதான் இப்படிதான் இருக்குது, இதுதான் இதுல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் இருக்கு. இந்த லெக்சரோட முடிவை நான் எந்த முடிவையும் உங்களுக்கு சொல்ல போறது, ஓகே இதுதான் இது அப்படின்னு எந்த முடிவும் சொல்ல போறதில்லை. ஆனா சில ஒரு ஃப்ரேம் இருக்கும், அணுகுமுறையில சில சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். அதை வச்சு நீங்க பார்த்த விஷயங்கள், நீங்க பாக்குற விஷயங்கள், அதை இதெல்லாம் பொருந்தி போகுதா அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு 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 ஆராய்ச்சி நெறிமுறை சார்ந்த ஒரு ஒரு மெத்தடாலஜி சார்ந்த ஒரு லெக்சர், அதோட அடிப்படையான ஒரு லெக்சர்னு வச்சுக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு என்னென்ன மாதிரியான சடங்குகள்லாம் இருக்குது அப்படின்றதும் பார்ப்போம். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு சடங்கு அப்படின்னா ஒரு சாமி கும்பிட்றது, நான் இங்கே சமயம் சார்ந்த சடங்குகள் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நாட்டார் வழிபாட்டு மரபு, ஏன்னா இதுல வந்து வாழ்க்கை வட்ட சடங்கு எல்லாம் இருக்கிறது அது இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நான் ஏன் எந்த ஒரு குறிப்பிட்ட சடங்கு அல்லது குறிப்பிட்ட நிகழ்த்துக்களை எடுக்கலன்னா, பொதுவா ஒரு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு சடங்கை மட்டும் எடுக்கணும்னா மற்ற சடங்குல இருந்து அது ஒத்து போறது, வேறுபடுறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த சடங்கோட தனித்தன்மையை புரிஞ்சுக்க முடியும். இவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா அவர் மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது. ஸ்ட்ரக்சரலிசம் அப்படிங்கிறதுல வந்து இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ், ஒற்றுமைகளும் வேற்றுமைகள், இதுல வந்துதான் குறிப்பா வேற்றுமையில இருந்து அர்த்தங்கள் வந்து தோன்றுது. ஓகே, அப்ப அந்த ஒரு வேற்றுமை இருக்குதுங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய இது வேணும். அப்பதான் இது எப்படி ஒண்ணுல இருந்து ஒண்ணு வேறுபடுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப முதலாவது ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான லெவல்ல ஒரு வழிபாடுங்கிறது வந்து ஒரு எங்க ஊர்ல வந்து இந்த இது நடத்துவாங்க, கோயில் பூசை நடத்துவாங்க. வருஷம் வருஷம் நடக்கிற திருவிழாவுக்கு வந்து கோயில் பூசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க குலதெய்வத்துக்கு போய் கும்பிடணும். ஆனா அவங்க குலதெய்வம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அப்படி தூரத்துல இருக்கும். இவங்களே ஆல்ரெடி வந்து மதுரை, தேனி, உசிலம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி இங்க வருவாங்க, ஊருக்காக வருவாங்க, திருவிழாக்காக வருவாங்க. திரும்ப இங்க இருந்து அந்த நாள்ல போயிட்டு வர முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு தனியா அந்த கோயில் இருக்கிற திசையை பார்த்து தேங்காய், பழம், ஊதுபத்தி, வெத்தலை, சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு போய் வெத்தலையில சுரத்தை வச்சு பொருத்தி தேங்காயை உடைச்சு சாமி கும்பிடுறாங்க. ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு சொல்லலாம். அதே இது நீங்க ஒரு கோயிலுக்குள்ள வழிபாடு செய்யும் போது நீங்க ஒரு சாதாரணமா போய் சாமி கும்பிட்றீங்கன்னா இதோட சேர்ந்து என்ன பண்ணுவோம், ஒரு சாமிக்கு பட்டு சாத்துவோம். அதுக்கப்புறம் என்னன்னா பொங்க வைப்போம். ஸோ இது அடுத்தடுத்து ஒவ்வொன்றா அப்படியே கூட்டிகிட்டே வரும். ஸோ பொங்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சாமிக்கு படைப்போம், பொங்கலை படைப்போம் இல்லையா. அப்புறம் அதோட பகுதியா என்ன பண்ணுறது, தெய்வம் ஆடுதல், சாமி ஆடுறது அப்படிங்கிறது நடக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பேசுறவங்க வந்து சிலப்பதிகாரத்துல அந்த வேட்டு வரியில
நிகழ்ந்தது சொன்னாங்க. நீங்க சிவத்தம்பி சார் வந்து அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எழுதியிருக்கிறார். அந்த பண்டை தமிழ் சமூகத்தில் நாடகங்கிற பேர்ல தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுலக்குள்ள என்னென்ன நிகழ்வு 2 தடவை அந்த நிகழ்வை பத்தி சொல்லியிருப்பார். முதல்ல சாரளி தெய்வமானது, அதுக்கப்புறம் வந்து இந்த பலி கொடுத்தல் அதெல்லாம் நடக்கிற 2வது பகுதி. ஸோ அதை எப்படி வந்து ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நிகழ்த்துதல் அணுகுமுறையில அதை எப்படி புரிஞ்சுக்கிறது சிவத்தம்பி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பார். ஓகே, இப்ப இந்த தெய்வமாடுதல் அல்லது வந்து நம்மளுக்கு சங்க இலக்கியங்களுக்கு வெறியாற்று இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அங்க இருந்து சங்க இலக்கிய மரபுல இருந்து தொடங்குது. ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் நாட்டார் தெய்வ வழிபாட்டுல ரொம்ப மையமான ஒரு பகுதியில இருக்கு. ஓகே, தெய்வமாடுதல் அதோட சேர்ந்து டிவினேஷன் அருள்வாக்கு கூறுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சில சமயத்துல இதோட சேர்ந்து பேய் விரட்டுறது இருக்கும். எங்க ஊர்ல நடக்கிற திருவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் அந்த மாதிரி மதுரை அந்த பக்கம் போனீங்கன்னா பேய் விரட்டுறது, பேய் பிடிச்சவங்களுக்கு விரட்டுறதுங்கிறது முக்கியமான அந்த திருவிழாவோட கடைசியில் நடக்கிற முக்கியமானதே வந்து இந்த பேய் விரட்டுறதுதான். ஓகே, இப்ப இது தவிர வந்து நீங்க உங்களுக்கு வேற என்ன நடக்கும்? பலி கொடுக்கறது நடக்கும். இந்த பலி கொடுக்கறது வந்து ரொம்ப சிம்பிளா நடக்காது. பலி கொடுக்கறது ரொம்ப சிம்பிளா நடக்குமா? ரொம்ப சிம்பிளாலாம் இருக்காது. என்னெல்லாம் பலி கொடுப்பாங்க? கோழி, அதுல கோழியில சேவல் கோழி 2 கொடுப்பாங்க, ஆடு கொடுப்பாங்க, ஆடுல வந்து கிடா கொடுப்பாங்க, பெண் அதாவது அந்த பெண் ஆடு அதையும் கொடுப்பாங்க. ஓகே, அதுல வந்து வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க சாதாரணமா ஒரு இளங்குட்டி கொடுக்கறது, அதுல நீங்க திருநெல்வேலி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, தோளக்குட்டி அப்படின்னு சொல்லி சின்ன குட்டியை வந்து கொடுக்கறது. இதுல நிறம் இருக்கு, எந்த நிறத்துல வந்து செங்குட்டி கொடுக்கறது கருங்குட்டி கொடுக்கறது அப்படின்னு நிறம் இருக்கு. ஏன் இந்த நிறம் எல்லாம் முக்கியம்? ஏன் இந்த தோளக்கொட்டி அல்லது செனையாடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. செனையாடுனா குட்டி போடக்கூடிய ஆடு, அந்த ஆட்டை பலி கொடுக்கறது. ஓகே, அதுக்கப்புறம் பன்றி கொடுப்பாங்க, எருமை கொடுப்பாங்க. எருமையெல்லாம் நிறைய பலி கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்க முன்னாடி திருச்சி பக்கத்துல ஏதோ ஒரு ஊர் 200 எருமைகள் அப்படி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்கன்னா அப்படியே குழி தோண்டி மூடிடுவாங்க. ஓகே, சில இதெல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம ஆடு பலி கொடுக்கல பெரும்பாலும் சாப்பிடுவாங்க, கோழி வந்து பெரும்பாலும். இதுல பலி எப்படி கொடுக்கறது? நீங்க அதை எப்படி வெட்டுவாங்க? கழுத்தை வெட்டுவாங்களா? கழுத்தை எப்படி அறுப்பாங்களா? இப்படி வச்சு வெட்டுவாங்க. சினிமாவெல்லாம் பாக்குறேன் அப்படியே கருவாலை வச்சு ஒரே வெட்டு. இது எல்லா ஊர்லயும் பண்றது கிடையாது. நீங்க உதாரணமா திருநெல்வேலியில கொடை நடக்கும் போது, திருநெல்வேலி நடக்கிற திருவிழாவுக்கு பேர் கொடை. ஓகே, இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். மக்கள் என்ன பேர்ல அந்த குறிப்பிட்ட நிகழ்வை சொல்றாங்க? கொடைன்னு சொல்றாங்களா, திருவிழான்னு சொல்றாங்களா? கோயம்புத்தூர் பகுதி போனீங்கன்னா நோம்புன்னு சொல்லுவாங்க, நோம்பி அப்படின்னு, நோம்புக்கு போறது அப்படின்னு. நோன்புல விரதம் இல்ல, திருவிழா. அவங்க இடத்துல வந்து திருவிழான்னு பேர். சில இடங்களில் திருவிழாலே சொல்லுவாங்க. இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா சடங்கு கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வருடாந்த சடங்கு, வருஷம் நடக்கிற சடங்கு. அதுல இந்த திருவிழான்னு சொன்னாங்கன்னா அது ஆகம கோயில்கள். இலங்கையில இந்த 2 கேட்டகரி இருக்கு, ஒண்ணு சடங்கு கோயில்கள், இன்னொன்னு ஆகம கோயில்கள் அப்படின்னு. இந்த ஆகம கோயில்கள்லயும் அவங்க செய்யறது வந்து சடங்கு தான் செய்வாங்க, ஆனா அது கும்பாபிஷேகம் பண்ணிருப்பாங்க. அப்ப இந்த பலி கொடுக்கறது வந்து எப்படி கொடுக்குறாங்க? வெட்டுறது அல்லது அறுக்கிறது அல்லது நெஞ்ச கீறி உள்ள இருந்து ஈரலை மட்டும் எடுத்து படையில வைப்பாங்க. படைப்புச்சோறு சுடலைக்கு படைக்கிறதுல வந்து நெஞ்ச கீறி ஈரலை மட்டும் எடுத்து படைப்புச்சோறுல வைப்பாங்க. இதுல பன்றி கொடுக்கறதெல்லாம் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்ப நான் பிஹெச்டி பண்ண ஒரு பர்டிகுலர் ரிச்சுவல் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பன்றி 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குவாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அந்த ஊர்ல சாமி வீடுன்னு ஒரு பூசாரி வீட்டுக்கு பக்கத்துல சாமி வீடு இருக்கும், அங்கதான் பூசப்பட்டிலாம் வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு குழியை வெட்டி குழிக்குள்ள அந்த பன்னியை விட்டுருவாங்க. அதுக்கு மேல வந்து ஒரு 4 மர பலகையில குச்சிகள் போட்டு அடைச்சிருப்பாங்க, ஓப்பன் இருக்கும். நீங்க அதுல நடந்து பார்க்கலாம், உள்ள பன்றி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள சோறு இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு உள்ள ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு பேசின் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பன்றி வெளியவே வராது, அதுக்குள்ளேயே இருக்கும். 1 வருஷம் அந்த பன்றி அதுக்குள்ளேயே இருக்கும். அத திருவிழா சமயத்துலதான் அங்க இருந்து எடுத்துட்டு போய் பரண் மேல பலி கொடுப்பாங்க, கீழே இல்ல, பரண் மேல. சோ சாதாரணமா நிலத்துல கொடுக்குற பலி, பரன்ல ஒரு அடுக்குல கொடுக்குற பலி, 2வது பரன்ல கொடுக்குற பலி. இந்த 2வது பரன், இந்த பரன்ல கொடுக்குற பலியில பெரும்பாலும் பகல்ல நடக்காது, இரவுல தான் நடக்கும். ஓகே, இரவுல நடக்கும் போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, எந்த லைட்டும் அங்க இருக்காது, விளக்குகள் எந்த விளக்குகளும் இருக்காது. இன்னைக்கு இருக்கிற நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் மின் விளக்குகளா இருந்தாலும் சரி அல்லது தீப்பந்த மாதிரியான விளக்குகள் மாதிரி எந்த விளக்குகளும் நடக்காது. ஸோ இந்த பலி கொடுக்கறது எந்தெந்த டைம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இதுல பாத்தீங்கன்னா, அந்த இளங்குட்டியோட மாலை எடுத்து குடல், மாலை அங்க இருக்காது, குடல் எடுத்து மாலையாக்கி பூசாரி போட்டுக்குவாங்க. அப்ப இந்த மாதிரி வெரைட்டிஸ் படையல் வைக்கிறது அடுத்து
படையல் வைக்கிறது வந்து பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம், பொங்கல் வச்சு படையல் வைப்பாங்க. ஸோ பொங்கல், ஊர் பொங்கல் வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் குடும்பத்தினர் பொங்கல் வைப்பாங்க. ஸோ அந்த ஊர் பொங்கல்ல வந்து அப்படியே போயிடும். பொதுவான கோயிலுக்கு பொதுவான பொங்கல் அப்படியே சாமிக்கு முன்னாடி போயிடும். ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருந்து எடுக்கிற பொங்கல் வந்து ஒவ்வொரு கரண்டி எடுத்துட்டு போய் அங்க வந்து வைப்பாங்க. ஸோ இது ஒரு முறை. ஆனா திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொடைக்கு சுடலைக்கு கொடை கொடுக்கும்போது இப்படி இல்லை. அது படைப்பு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அது குறிப்பா நான் முன்னாடி சொன்ன அந்த ஈரல் அப்படியே எடுத்து அதில் வைப்பாங்க. இதுல கனியான் கைவெட்டு இருக்கு. கனியான் கூத்து ஆடக்கூடியவர் வந்து இங்க வந்து கையை இப்படி மடக்கி கையை ஒரு கட்டு கட்டியிருப்பாரு. அதுல வந்து அறுத்து அதுல ரத்தத்தை வந்து அதுல விடுவார். இது மட்டும் இல்லாம அந்த 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 பூசாரிகள் யாரெல்லாம் அந்த சுடலைக்கு ஆடுறாங்க, அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு ஆடுறாங்களோ, அந்த அம்மனுக்கு ஆடுறாங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த கனியா அவங்க ஒரு இலை வச்சிருப்பாங்க. அந்த இலையில வந்து இந்த அறுத்து இந்த ரத்தத்தை விடுவாங்க. அப்பப்ப அறுத்து அவரோட ரத்தம். ஓகே. சோ அந்த ரத்தத்தை வந்து அவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ரத்தம் அவ்வளவு இருக்காது, சும்மா எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவாங்க. சோ வந்து என்னன்னா நேரடியா சாமிக்கு நீங்க ரத்தத்தை கொடுக்குறீங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, பலி கொடுப்போம், அதை நம்ம தான் சாப்பிடுவோம். ஓகே. சாமி அதெல்லாம் சாப்பிடுவோம் தெரிஞ்சா நம்ம அதெல்லாம் கொடுப்போமா அப்படிங்கிறது வேற கொஸ்டின். ஓகே. நம்ம ஒரு ஆடு பலியிடுறோம், அந்த சாமியை எடுத்துக்கிறோம்னு சொன்னா நம்ம அதை கொடுப்போமா அப்படிங்கிறது வேற கொஸ்டின். ஆனா இங்க நேரடியாவே கொடுக்குறாங்க, நேரடியாவே அது பலி கொடுக்குறாங்க. அப்ப இவ்வளவு படைப்பு சோறு கொடுக்குற இன்னொரு வில்லேஜ் ராஜபாளையம் பக்கத்துல ஒரு இன்டீரியர் வில்லேஜ். அங்க வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பெல்லாம் செஞ்சு அதை எடுத்துட்டு வருவாங்க, ஊர்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்ப இப்படி படையல் படைக்கிறதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பூசாரி இருக்கிறாரு இல்லையா, பூசாரி அழைக்கிறதுக்குன்னே நிறைய சடங்குகள் இருக்கு. நிறைய ஊர்ல பூசாரி சிம்பிளா வந்துருவாரு. ஆனா பூசாரியை போய் அவர் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வர்றது, கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து திரும்பி அவர் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க. ஸோ அதுல வந்து சாமி வீடுன்னு செப்பரேட்டா ஒரு வீடு இருக்கும். ஸோ கோயில்ல இருந்து இங்க வந்துட்டு திரும்பி போய் தான் பூசப்பட்டியெல்லாம் எடுத்து வர்றது. ஸோ அந்த பூசப்பட்டி எடுத்துறது அப்படிங்கிறது முக்கியமான சடங்கு. நீங்க ஐயப்பன் கோயில்ல வந்து நடக்கிற சடங்குகளையும் பாத்தீங்கன்னா திருவாபரண பெட்டி எடுத்தல் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதுல ஒருவேளை அவங்களுக்கு வேற பேர் இருக்கலாம். நீங்க கேலண்டர், நம்ம வீட்டுல அந்த கேலண்டர் கிழிக்கிற கேலண்டர் இருக்கும் இல்லையா, அதுல நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாள் எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு கோயில் போட்டிருப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அல்லது அழகர் கோயில், அல்லது திருப்பதி வெங்கடாச்சலபதினு ஏதாவது ஒரு கோயில் பெருங்கோயில போட்டுருவோம். அதுக்குள்ள திருவாபரண பெட்டி எடுத்தல் அப்படின்னு எடுப்பாங்க. அது என்னன்னா நம்ம ஊர்ல பூசப்பட்டி எடுக்கிற சடங்கை தான் அவங்க திருவாபரண பெட்டி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவாபரண பெட்டி அல்லது பூசப்பட்டியில என்னன்னா இந்த பூசைக்குரிய சாமான்கள் எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு. சாமியாடி பயன்படுத்துற உடை, சாட்டை, சாட்டையெல்லாம் அடிப்பாங்க சொன்னாங்களே, அந்த சாட்டை, சிலமே ஆணி கால செருப்பு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளதான் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து பூசை முடிஞ்சோடனே அதை ஒரு ரிச்சுவலா திரும்ப கொண்டு வந்து அந்த அந்த கோயில் சடங்குல வைக்கிறதோட அது முடியும். முதல்ல போய் சாமி, சோ இந்த பூசாரி அழைக்கிறது, அந்த சாமி அழைக்கிறது, அதுவே ஒரு அப்புறம் அந்த சாமி வந்து ஊர்வலம் வரும். அதுல சாமியை வந்து சப்பரமாக எடுத்துட்டு ஊர்வலம் வர்றது இருக்கு. பூசாரி வந்து அவர் அந்த ஒரு பொசஸ்ட் ஸ்டேட், ஏன்னா அவர் விரதம் இருந்து அவர் இப்ப சாமியை வந்து அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ண, அவர் வந்து போய் ஒவ்வொரு வீடா போயிட்டு வர்றது இருக்கு. அப்படி வரும்போது அவங்களுக்கு மஞ்சளும் வேப்பிலையும் கலந்த தண்ணியை வந்து அவர் காலில் ஊற்றி, ஒரு பலகை போட்டு காலில் ஊற்றி அவங்க கும்பிட்டு அங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி அருள் வாக்கு சொல்றது நடக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் அவர் சொல்லுவார், இந்த வீட்டுக்கு என்ன, இந்த வீட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதுல வெவ்வேறு படிநிலைகள் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஊரா யோசிச்சு பாத்தீங்கன்னா, அல்லது ஒவ்வொரு சடங்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள லேயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிளா சடங்குன்னு சொன்னா ஒரே வார்த்தை தான். ஓகே. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாவனை நிகழ்த்துதல். இதெல்லாம் சாமி அழைக்கிற படைப்பு சோறு இதெல்லாம் வந்து முக்கியமானது பாவனை நிகழ்த்துதல் அப்படிங்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட், அந்த நிகழ்வை வந்து திரும்பவும் நிகழ்த்துதல் அப்படிங்கிறது நடக்கும். இந்த பாவனை நிகழ்த்துதல் அப்படிங்கிறது சில அந்த வீடியோல போட்ட வீடியோல கூட சில ஈவெண்ட்ஸ் அதுவா கூட இருக்கலாம். பாவனை நிகழ்த்துதல் செய்யக்கூடிய நிகழ்வுகளா கூட இருக்கலாம். அது என்னன்னா, நீங்க சிவசுப்ரமணியம் சார் எழுதின அந்த சின்ன புத்தகம் பூச்சியம்மன் வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒரு வில்லுப்பாட்டு அப்படின்னு சின்ன புத்தகம், 20 ரூபா தான் நினைக்கிறேன். அதுல கொலையில் உதித்த தெய்வங்கள்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க நாட்டார் தெய்வங்களை பத்தி படிக்கும் போது ஒண்ணு பிறந்த தெய்வங்களா இருக்கும், இன்னொன்னு இறந்த தெய்வங்களா இருக்கும். இந்த இறந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து கொலையில தான் இறந்துருக்கும். அதாவது இந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க அந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க ஓடி போவாங்க,
அப்புறம் இவங்க கண்டுபிடிச்சு அந்த 2 காஸ்டுக்காரங்களை ஒரு காஸ்டுக்காரங்க கண்டுபிடிச்சு மர்டர் பண்ணிடுவாங்க. இந்த மர்டர் பண்ணாலும் அவங்கதான் அந்த தெய்வத்தை கும்பிடுவாங்க. யார் மர்டர் பண்ணாங்களோ அவங்கதான் அந்த தெய்வத்தை கும்பிடுவாங்க. சோ அப்ப எந்த வகையில மர்டர் பண்ணாங்களோ அதை வந்து அங்க இனாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பாவனை நிகழ்த்துதல் ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கிற சடங்குகள்ல சில சடங்கு நிகழ்வினங்கள் வந்து கோல செய்தலாக நடைபெறும். அது அப்படியே பழைய ஒரு சம்பவத்தை அதை ஒரு மெட்டபரிக்கலா மாத்தி இன்னைக்கு வந்து நடத்துவாங்க. இப்ப இந்த இதையும் நீங்க எதோட லிங்க் பண்ணி பார்க்கணும்னா எப்படி பழி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா சில சமயம் இந்த பழி வந்து அந்த குறிப்பிட்ட ஆண் பெண்ணை வந்து எப்படி பழி கொடுத்தாங்க, குலதாட்சியா இருக்கிற பொண்ணை வந்து பழி கொடுத்துருப்பாங்க. அப்ப சினையாட்டை வந்து பழி கொடுக்குறது. அதுல வந்து சிவசுவாமி சார் சொல்லிருப்பாரு, தீக்குள்ள வந்து ஆட்டை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு. சூளாடு பூசை, சூளாடு பழி அப்படின்னு சொல்லுவாங்க. தீக்குள்ள வந்து அந்த ஆட்டை தூக்கி போட்டு அந்த ஆடு வந்து வெளிவராத அளவுக்கு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து பூல செய்தல், பாவனை நிகழ்த்துதலாக இந்த நிகழ்வை வந்து செய்யறது. அப்ப இதுக்கப்புறம் முக்கியமானது திரளை கொடுக்கறது. இந்த திரளை கொடுக்கறது வந்து நீங்க மதுரை காஞ்சி அந்த மாதிரியான இதில் பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையை பத்தின டிஸ்கிரிப்ஷன் சங்க பாடல்கள்ல வரும்போது ரத்த சோர் வந்து பழி கொடுத்தாங்க, ஆகாயத்துல வீசியது